வணக்கம். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஏன்னா இது வளரக்கூடிய சேனல், வளரணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே ஆரம்பித்த சேனல் டெர்மினேட் ஆயிடுச்சு. உங்களுடைய ஆதரவுகள் தேவை. பிக் பாஸில் பார்வதி, கமருதீன் இவங்களுடைய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா ரொம்ப மோசமாக இருக்குது. 2 பேருமே பிரேக்கப் பண்ணுறாங்க. பிரேக்கப் பண்ணிவிட்டு 2 பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. இவங்க குடும்பத்தை அவங்க கேவலமாக பேசுகிறாங்க. பார்வதி பேசுது. பார்வதி குடும்பத்தை இவன் கமருதீன் பயங்கரமாக கேவலமாக பேசுகிறான். ஒருத்தவங்க குடும்பத்தை கேவலமாக பேசிக்கிறாங்க. அப்புறமா அங்கே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே என்ன செய்கிறாங்க, அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க. விக்ரம்லாம் ஒரு படி மேலே போய் பார்வதி, இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்ம இருக்க போகிறோம், நீங்கள் வெளியே போய் எதை வேணாலும் பேசி முடிவு பண்ணிக்கோங்க, இங்கே இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் மரியாதையாக இருக்கணும், மக்கள் நம்ம பார்க்குறாங்க, 24 மணி நேரம் பார்க்குறாங்க, அப்படிங்கும்போது கொஞ்சம் மரியாதையாவது நம்ம நடந்துக்கணும், நீ கொஞ்ச நாள் கேப் விடு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பிரேக்கப் தான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. சரி பிரேக்கப் அப்படின்னா கமருதீனா ஐயா அவள் ஏமாத்துறா, சீட்டிங் அப்படி இப்படின்லாம் பேசிடுறாப்புல, கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லிட்டுறாப்புல, கோத்தாங்கிற மாதிரி வார்த்தையெல்லாம் விட்டுறாப்புல. இதெல்லாம் என்னடா அப்படின்னு பார்த்தா, ரெட் கார்டு கொடுத்து கமருதீனை வெளியே அனுப்பு, இல்லை பார்வதி அனுப்பு, எதையாவது ஒருத்தவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பு அப்படின்னு சொன்னால் ரெட் கார்டு கொடுக்க மாட்டேறாங்க. ரேஷன் கார்டு தான் கொடுப்பாங்க போல இருக்குது. குடும்பங்கள்லாம் நடத்தி கிடுத்தி குழந்தை கிழந்தெல்லாம் பேத்து 100 நாளில் ஏதாவது நடந்துச்சுன்னா நடந்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி எண்ணம் தான் இருக்கும் போல இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் ஓடுது பிக் பாஸில். சரி இவங்க 2 பேருமே பிரிஞ்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் சரி கொஞ்ச நாள் அமைதியாக இருங்க, இங்கே இருக்கிற வரைக்குமாவது அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும், நேற்று பார்த்திங்கன்னா ஒரு கேமில் பார்வதியும் கடைசியில் திவ்யாவும் தான் நிற்கிறாங்க. அந்த ஃபைனலில் அந்த மாவை கீழே கொட்டக்கூடாது அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த மாவு கீழே கொட்ட விடாமல் திவ்யாவும் பிடிச்சிட்ருக்காங்க, பார்வதியும் பிடிச்சிருக்காங்க. கமருதீனை பொறுத்த வரைக்கும் பார்வதியை கார்னர் பண்ணி அடிக்கிறாங்க. கமருதீன், கானா வினோத், விக்ரமன், சுவிக்ஷா எல்லாமே அடிக்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா திவ்யாவையும் அடிக்கிறாங்க. திவ்யா விக்ரமன் போக மாட்டேங்கிறாப்புல. திவ்யாவுக்கும் எனக்கு ஆகாது, செட் ஆகாது, நான் போய் அடித்தேன்னா திவ்யா ஏதாவது சொல்லும், அதனால் அது ஒரு பிரச்சனையாகும், நான் எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. நான் கடைசியில் திவ்யா போய் அடிக்கிறாப்புல. திவ்யா அடிக்கும்போது திவ்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என் மூஞ்சில் மட்டும் அடிக்காத, மூஞ்சியை வச்சு தான் பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்கேன், நீ மூஞ்சில் மட்டும் அடிச்சிடாத, வேறு எங்கே வேணாலும் அடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் என்ன ப்ரொஃபஷனல் பவுலரா, நான் கரெக்டாக அடிக்கிறதுக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் அடிப்பேன், மூஞ்சியில் பட்டுச்சுன்னா அதெல்லாம் கேட்கக்கூடாது, இது மாதிரிலாம் விளையாடக்கூடாது, மூஞ்சியை பொத்திக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நான் எப்படியா ஒரு கையில் மூஞ்சியை பொத்த முடியும், ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், ஒரு கையில் இடுப்பில் வச்சுருக்கேன், ஏன் பார்வதி பொத்திக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டு திவ்யாவுக்கும் விக்ரமனுக்குமே சண்டை. விக்ரம் இதுக்கு தான் நான் விளாடவே வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சலிச்சுக்கிட்டு போயிடுறாப்புல. விக்ரம் ஒரு நடிப்பு போடுறாப்புல, ஏதாவது சினிமா சான்ஸு, ஒரு நாடக சீரியல் சான்ஸ் ஏதாவது கிடைச்சா கொடுங்கய்யா, அந்த ஆளுக்கு நல்ல முகபாவனை எல்லாம் மாற்றுறாப்புல, டபக்குன்னு மாற்றுறாப்புல. சரி இந்த சைடு பார்வதி, கமருதீன். பார்வதி கமருதீன் போட்டு வேலுன்னு விழுகிறான் பாலில் அட்டி. வஞ்சத்தை தீக்கிற மாதிரி தெரியுதடா, என்னங்கடா டே எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பார்வதி இது பண்ணுச்சு. கடைசியில் திவ்யா விட்டுட்டு அதுக்கு வந்துருச்சு. பார்வதி தான் ஃபைனலு, 9 பாயிண்ட்டு. சரி 9 பாயிண்ட் கிடைச்சாலும் பார்வதிக்கு அதை முடிச்சுட்டு வெளியே வந்தோன்னே கமருதீன் இவ்வளோ தூரம் அடித்தான் அப்படிங்கிற ஒரு கோபம் அதுக்கு இருந்துச்சு. அங்கே கிடந்த மாவெல்லாம் கையில் அள்ளி அவன் மூஞ்சி மேலே ஒரு அடி சரட்டுன்னு அடிச்சுது. கமருதீன் இதை எதிர்பார்த்துட்டு தான் இருந்தான். சரி அப்புறமா அது இல்லாமல் கமருதீன் வெளியே வந்த பிறகு பார்த்திங்கன்னா, அவன் இந்த சுற்றுற சர்க்கிளில் வெளியே வந்த பிறகு பார்த்திங்கன்னா, அவன் பார்வதியை கட்டி பிடிச்சி ஒரு இது பண்ணான், ஹக் பண்ணான். சரி அதெல்லாம் பார்க்கும்போது திரும்பவும் சேர்றதுக்கான முயற்சி எடுக்கிறான்னு பார்வதியா சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்துச்சு. சரி என்னவோ பண்ணிட்டு போகுது அப்படின்னு தெரிஞ்சால், நேற்று பார்த்திங்கன்னா அந்த மாவை வச்சு அடிக்கிறது, போகிறது வர்றது விளையாட்டு இதெல்லாம் உள்ளே வீட்டுக்குள்ளே இருந்து பார்த்த விக்ரமனுக்கு பகிர்ந்துருச்சு. நம்ம வேறு இதுங்களுக்கு நல்ல புத்தியெல்லாம் சொன்னால் இப்படி பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்வதியை தனியாக கூப்பிட்டுங்க, பாரு நீ பண்ணுறது தப்பு பாரு, இதெல்லாம் சரி கிடையாது பாரு, இப்படிலாம் பண்ணாத பாரு, நீ பண்ணுறது பார்க்குற மக்களுக்கு உனக்கு ஓட்டு போடுற மக்களுக்கு முதல்ல அதிருப்தி ஆகிடும், ஏற்கனவே நீ பேசி முடிவு பண்ணி ஒரு எடுத்த விஷயம், பேச மாட்டேன் பழக மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே, இது நல்லா இருக்குதா அப்படின்னா, இல்லை நான் சும்மா ஒரு விளையாட்டுக்கு பண்ணேன், மற்றபடி எனக்கு அவனுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிச்சு. சொன்னால் அதுக்கப்புறம் திருந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? நைட்டு 2 பேருமே பார்வதி படுத்துருக்கு, பெட்டில் உட்காந்துக்கிட்டுங்க. யார்? கமருதீன். 2 பேருமே பேசிகிட்டு தான் இருக்குதுங்க. ஜாலியாக பேசிக்கிட்டு ஜாலியாக அரட்டை அடிச்சுக்கிட்டு பழைய மாதிரி அஜால் குஜால் பேச்செல்லாம் ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த மாதிரி பேசுகிறது தேவையா? நீ இப்போ சாண்ட்ரா கூட சேர்ந்து சுற்றுற, கனியை விட சாண்ட்ரா பெஸ்ட்டு கிடையாது. சாண்ட்ரா நீ பேசுகிறது உன்னிப்பாக கேட்குமே தவிர, கனி கேம் பிளேயரு அது மாதிரி இருக்குது. நீ சாண்ட்ரா கூட சப்போர்ட் பண்ணுறது தப்பு, சாண்ட்ரா கூட சுற்றுறது தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொல்கிறான். ஏன்னா சாண்ட்ரா தான் இப்போ கமருதீனை கார்னர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு எண்ணம். அதனால் பார்வதி, கமருதீன் இவங்களுடைய நட்பு, இது காதல்,
இந்த காதல் வந்து திரும்பவும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறது? இதை பற்றி பிக் பாஸ் விஜய் சேதுபதி என்ன பண்ண போகிறாங்க, பிக் பாஸ் டீம் என்ன எழுதி விஜய் சேதுபதிட்ட கொடுக்க போகுது, விஜய் சேதுபதி இந்த தடவை என்ன கேட்க போகிறாரு அப்படிங்கிறது தான். ஏன்னா ரெட் கார்டு கொடுக்கலாம், கொடுத்தா கமருதீன் வந்து விஜய் டிவி சீரியலில் தான் நிறைய நடிச்சிட்டு இருக்காப்புல, அதனால் கமருதீனுக்கு கொடுக்க முடியாது. கமருதீன் என்ன பேசினாலும் வெளியேற்றலாம், அவ்வளோதான். மக்கள் ஓட்டு போட்டு வெளியேற்றலாம், அவ்வளோதான் முடியுமே தவிர விஜய் டிவியோ பிக் பாஸோ அவனை கமருதீனை வெளியேற்றாது. பார்வதியை வெளியேற்றலாம்ல, பார்வதியை வெளியேற்றலாம். பார்வதி தான் இன்றைக்கி இருக்கிறதுல வந்து கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருக்குது. சண்டையோ கிண்டையோ ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்குல்ல, அதனால தான் பார்வதியை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாண்ட்ரா வந்து பணப்பெட்டி எடுக்கிற வரைக்கும் சாண்ட்ரா அங்கே இருக்கும். அதுக்கான பிளான் போட்டு வச்சுட்டாங்க. பணப்பெட்டி அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா பணப்பெட்டி வந்து ஒரு 10 லட்சம் நேரில் வந்துச்சுன்னா டக்குன்னு சாண்ட்ரா தூக்கிட்டு கிளம்பிடும். அவ்வளோதான். சாண்ட்ரா பணப்பெட்டி எடுக்கும், கண்டிப்பாக எடுக்கும். நீங்கள் வேணாலும் குறித்து வச்சுக்கோங்க, சாண்ட்ரா பணப்பெட்டி எடுக்கும். நன்றி, வணக்கம்.